ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை தெரிவிப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். தேவன் நல்லவர். இந்த நாளிலும் உங்களோடு கூட இருந்து உங்களை தேவன் ஆசீர்வதிப்பார். தேவன் நம்மை ஆசீர்வதிக்கவே விரும்புகிறார். நம்முடைய கண்ணீரை துடைத்து, நம்முடைய வாழ்க்கையில் கஷ்டங்களை மாற்றி, நம்முடைய துயரங்களை நீக்கிறவர் ஆண்டவர். அதனால தான் ஒரு வேத வார்த்தை இருக்கிறது, கர்த்தர் உங்கள் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுவார். ஆம், எனக்கு அருமையானவர்களே, நம்முடைய துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுகிறவர் தான் ஆண்டவர். உங்கள் வாழ்க்கையில் ஏதோ ஒரு விதத்தில் நீங்கள் துக்கமாக இருக்கிறீர்களா? இன்றைக்கு ஆண்டவர் உங்கள் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுவார். வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம், அன்னாள் என்ற ஒரு பெண்மணி இருந்தாள். அவளுக்கு குழந்தை இல்லாததினால அவளுடைய சக்களச்சி அவளை மிகவும் விசனப்படுத்துவாள், கோவப்படுத்துவாள், வேதனைப்படுத்துவாள். அவளை இம்சையாய் பேசி பசை மொழியாக பேசுகிறதுனால் அவளுடைய வாழ்க்கையில மிகுந்த துக்கம். அவள் சாப்பிடாமலே அழுது கொண்டிருப்பாளாம். நிந்தை ஒரு பக்கம், ஒரு பக்கத்தில் மனக்கிலேசம், மற்றவருடைய அவதூறான சொல்லுகள், ஒரு வேளையில் அவளை பார்த்து பேசின வார்த்தைகள் அவள் உள்ளத்தை அதிகமாய் காயப்படுத்தினால் அவள் மிகுந்த துக்கம் உள்ளவளாய் இருந்தாள். ஒரு நாள் அவள் ஆண்டவருடைய சமூகத்துக்கு போனாள். ஆண்டவரிடத்தில் அழுது புலம்புகிறாள். ஆண்டவரிடத்தில் அவள் வாய் விட்டு கதற முடியாதவளாய், இருதய குமுறல் உள்ளவளாய் வெம்மி வெம்மி அழுகிறாள். அதை பார்த்திருந்த அந்த நாட்கள் இந்த ஆசாரியன் ஏலி அதை பார்த்து அவள் குடித்திருக்கிறாளோ என்று நினைக்கிறாள். ஆனால் அவள் ஆசாரியனை பார்த்து சொல்கிறாள், நான் பிசாசின் பிள்ளை அல்ல, நான் பேலியாளின் மகள் அல்ல, நான் குடித்திருக்கவில்லை, நான் மன கிலேசம் உள்ள ஸ்திரீ, வேதனையோடு நிற்கிறேன், வியாகுலத்தோடு நிற்கிறேன், மன துக்கத்தோடு நிற்கிற ஆண்டவரிடத்துல அவள் தன்னுடைய பாரங்களை எல்லாம் தண்ணீரை போல ஊற்றுகிறாள். ஆண்டவர் அவருடைய கண்ணீரை கண்டார். ஆண்டவர் அவருடைய வேதனையை பார்த்தார். அவருடைய துக்கத்தை தேவன் சந்தோஷப்படுத்தினார். எந்த கற்பம் அடைக்கப்பட்டதோ கர்த்தர் அந்த கற்பத்தில் 7 குழந்தைகளை கொடுத்தார். எந்த இடத்துல தலை குனிந்தாலோ அந்த இடத்துல தலை நிமிர பண்ணினார். வெட்கத்துக்கு பதிலாக, லட்சைக்கு பதிலாக தேவன் அவளுடைய வாழ்க்கையில மேன்மையை கொடுத்தார். அப்பதான் அன்னாள் சொல்லுகிறாள், ஆண்டவரை குறித்து பாடுகிறாள். அங்கே 1 சாமுவேல் புத்தகம் 2வது அதிகாரத்துல ஆண்டவரை நோக்கி அன்னாள் ஜெபம் பண்ணி பாடுகிற போது, என் இருதயம் கர்த்தருக்குள் களி கூறுகிறது, என் கொம்பு கர்த்தருக்குள் உயர்ந்திருக்கிறது என்று சொல்கிறார். என் இருதயம் கர்த்தருக்குள் களி கூறுகிறது, என் கொம்பு கர்த்தருக்குள் உயர்ந்திருக்கிறது என்று சொல்கிறார். ஆம், எனக்கு அருமையானவர்களே, இன்னைக்கு நீங்கள் பலவிதமான துக்கத்தில ஏதோ ஒரு வேதனையில வாழ்கிறீர்களா? அன்னாளை போல மன கிலேசம் உள்ளவளாய் அவமானம் நிறைந்திருக்கிறீர்களா? ஐயோ, எனக்கு ஒரு குழந்தை இல்லையே என்கிற ஒரு பெரிய துக்கத்தோடு நின்று கொண்டிருக்கிறீர்களா? உங்கள் வாழ்க்கையை யாராவது பார்த்து, நீ எல்லாம் போய் பிறந்ததுக்கே வேஸ்ட், நீ வாழகிறதுல அர்த்தமே இல்லை, உனக்கெல்லாம் ஒரு வாழ்க்கையாண்டு உன்னை பார்த்து கேட்கிறார்களா? உன்னுடைய குறைவை மற்றவர்கள் சுட்டி காட்டி உன்னை நிந்தையாய் பேசுகிறார்களா? உன்னுடைய குறைவையை மற்றவர்கள் பேசி பேசி உன்னை காயப்படுத்துகிறாளா? உன் சொந்த குடும்பம் உன்னை காயப்படுத்துகிறதா? உன்னுடைய நண்பர்கள் உன்னை காயப்படுத்துகிறார்களா? உன்னை அவமானப்படுத்துகிறார்களா? அன்னாலை போல ஆண்டவருடைய சமூகத்துக்கு வாருங்கள். உங்கள் கண்ணீரை தண்ணீரை போல ஆண்டவருடைய சமூகத்தில் ஊற்றுங்கள். உங்கள் துக்கத்தையும் ஆண்டவர் சந்தோஷமாய் மாற்றுவார். உங்கள் குறைவை நிறைவாய் மாற்றுவார். எந்த இடத்துல தலை குனிஞ்சுங்களோ அந்த இடத்துல கர்த்தர் தலையை நிமிர பண்ணுவார். அப்பொழுது நீங்களும் சொல்லுங்கள், என் இருதயம் கர்த்தருக்குள் கழிகிறது, கர்த்தருக்குள் என் தலை உயர்த்தப்பட்டிருக்கிறது, கர்த்தர் என்னை ஆசீர்வதித்தார் என்று சொல்லுவீர்கள். நான் உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். உங்கள் துக்கம் எதுவாக இருந்தாலும் ஆண்டவருடைய பாதத்தில் ஊற்றுங்கள், அதை சொல்லுங்கள். இன்றைக்கு இந்த வார்த்தையின்படி உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபம் பண்ணுவோமா? எங்களை நேசிக்கிற எங்கள் அருமை தகப்பனே, இந்த செய்தியை கேட்கிறவள் யார் யார் ஆண்டவரே? துக்கத்தோடு, நிந்தையோடு, அவமானத்தோடு தலை குனிந்த நிலையில் நின்று கொண்டிருக்கிறாளோ, இன்றைக்கு உம்முடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவரை இரக்கத்தை காண்பியும். அன்னாளின் நிந்தையை புரட்டினவர், கண்ணீரை கண்டவர், அவளுடைய கற்பத்தை திறந்தவர், இன்றைக்கு உம்முடைய பிள்ளைகள் மேலே நினைவு கொண்டு அவர்களை ஆசீர்வதிப்பீரார், ஆசீர்வதிப்பீரார். உங்களுடைய அன்பு கரத்துக்குள் உங்களுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். கருமையானவர்களே,
இன்றைக்கு விசுவாசிங்கள், உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். God bless you.